எந்த ஒரு சமுதாயத்துக்காக எந்த ஒரு மகனுக்காக இந்த சமுதாயத்தையே பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போனாரோ அந்த ஒரு மகன் இவ்வளோ மோசமா அவரை எதிர்க்கிறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கக்குள்ள. எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், எல்லாம் சரிதான். எங்களுக்கு ஐயாவை பத்தி நாங்க விமர்சிக்கிறோம், எல்லாமே பண்றோம், எல்லாமே சரிதான். ஆனா ஒரு தந்தை மகனா ஒரு வயதான காலத்துல ஒரு கட்சியை மகனுக்காக அர்ப்பணிச்ச ஒரு தந்தையை மகன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி இழிவா பேசுறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல இந்த கட்சி. ஏன்னா தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடு கட்சியா இருந்தது இது. இப்போ ரெண்டு மகனுக்காக, ரெண்டு குடும்பத்துக்காக கட்சியா மாறிடுச்சு, அவங்களோட பணத்துக்கான கட்சியா மாறிடுச்சு. இது ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல மக்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கனால மக்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. இந்த கட்சிகள் எந்த கட்சியுமே இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நினைக்க போறது எல்லாருமே ஏமாத்துன்னு தான் நினைக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கோங்களேன். அந்த 21 தியாகிகளை சுட்டு கொண்டது ஏடிஎம்கே அரசு தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த சூழ்ச்சி பண்ணி வீரப்பன் அவர்களை சுட்டு கொண்டாங்க, வீரப்பன் அவர்களை கொண்டாங்க. நீங்க இப்ப எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க, 10.5 தரேன் அப்படின்னு சொல்லி 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்க. சரியான கணக்கெடுப்பு எடுத்து அவர் அறிவிக்கிறதுனால அது தடை செய்யப்பட்டது. உங்களோட கட்சிக்காக, அரசியலுக்காகவும், உங்களோட அரசியல் வளர்ச்சிக்காகவும், நீங்க ஓட்டுக்காகவும், வன்னியர் மக்களோட ஓட்டு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க இப்படி தப்பான ஒரு விண்பத்தை எல்லா மக்களுக்கு ஏற்படுத்துறீங்க. எடப்பாடி அவர்களும் இந்த சமுதாயத்தை வச்சு ஓட்டை தான் சூறையாடினாரே தவிர இந்த மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யல அவருக்கு தெரிஞ்சு. இதே இப்ப பிஜேபி 2024 நடந்த எம்பி எலெக்ஷன்ல ஒரு வன்னியர் கூட கேண்டிடேட் அண்ணா முருகன் இருக்கும்போது அவர் ஒரு வேட்பாளராக வன்னியருக்கு கொடுத்திருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் தலைமையில எந்த ஒரு வன்னியர் கேண்டிடேட்டுக்கும் எம்பி எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கல. அவர் நடைப்பயணம் போகும்போது அவர் என்ன சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு தந்தா ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு.